கோ ஆத்தர்ஸாக இருக்கிறவங்களுக்கான செய்தி. எப்படி இந்த புக்கை நம்ம உருவாக்க போகிறோம், என்ன கான்செப்ட், எப்படி நம்ம இதை பண்ண போகிறோங்கிறது தான் இதில் முக்கியமான விஷயம். பேசிக்கலி நான் ஒரு எழுத்தாளருடைய பையன். எங்கள் அப்பா மனவை முஸ்தபா அறிவியல் தமிழ் தந்தை. அவர் ஒரு 100 புத்தகம் போட்டிருக்காரு. ஸோ சின்ன வயசுல இருந்து புக்கை போடுறது, பிரிண்ட் பண்ணுறது, எடுக்கிறது இதுதான் எனக்கு தெரிஞ்ச விஷயம். வீட்டில் பார்த்தது சின்ன வயசுலேருந்து. அப்போல்லாம் எப்படின்னா, அப்பா காலத்தில் இந்த மாதிரி ஒரு புக்கு நம்ம கொண்டு வரணும்னா 1000 பிரதிகள் போடணும் பாங்க. பிரிண்டரு 1000 பிரதிகள் போடுறதுனா பேசுங்க, இல்லைன்னா பேசாதீங்கன்னு சொல்லிடுவாங்க. ஸோ 1000ன்னு வரும்போது 1200 அப்படின்னு வரும். அது ஒரு எக்ஸ்ட்ரா நம்பர் வரும், ஒரு மேஜிக் நம்பர். ஸோ யார் புக்கு போட்டாலும் 1200 காப்பி. ஸோ ஒரு புக்கு போடுறதுக்கே 50,000 60,000 ரூபா செலவாகும். அந்த புக்கு விற்காது. அது விற்காததுனால புக்கு போடுறதுக்கு எல்லாரும் டென்ஷன் ஆயிடுவாங்க. ஸோ புக்கு போடுறது ஒரு பெரிய கஷ்டமான சூழலாக இருந்துச்சு. 2000க்கு அப்புறமா ஒரு பெரிய சேஞ்ச் டெக்னாலஜியில் வந்துச்சு. எப்படி நமக்கு ஜீன் இன்ஜினியரிங் வந்துச்சோ, ஜெனட்டிக் இன்ஜினியரிங், ரோபோட்டிக் சர்ஜரி மாதிரி பிரிண்டிங்கில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் தான் பிரிண்ட் ஆன் டிமாண்ட். என்னன்னா, இந்த புக்கு கனடாவில் ரிலீஸ் பண்ண புக்கு, அயலானின் கடிதங்கள், ஏலியன்ஸ் தமிழ் ரிசர்ச் பண்ணுற மாதிரியான புக்கு. காமெடியா இல்லை? இந்த புக்கு நான் எழுதியிருக்கேன். இதை கனடாவில் நான் ரிலீஸ் பண்ணேன். இதை நான் பண்ணுறதுக்கு எனக்கு ஒன்றுமே செலவில்லை, வெறும் 500 ரூபா தான் செலவாச்சு. எப்படின்னா, இதுதான் பிரிண்ட் ஆன் டிமாண்ட் டெக்னாலஜி. இது உள்ள இருக்கிற கண்டென்ட் இதெல்லாம் நம்ம வேர்ட் டாக்குமெண்ட்ல பண்ணி பிடிஎஃபா சேவ் பண்ணணும். அப்போ நாம இந்த சைஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாமே ஒரு இது பண்ணணும். அது ஒருத்தவங்க மூலமா அது நம்ம அந்த ஃபார்ம் அது வாங்கியாச்சு, என்ன மாதிரி அந்த இது வைக்கணும்னு. அது நம்ம முக்தா மலர் யூஸ் பண்றோம், 11 சைஸ் ஃபாண்ட் யூஸ் பண்றோம். ஸோ அதெல்லாம் பண்ணி ஃபுல்லா பேஜ் மேக்கிங் நம்மளே பண்ணிடணும். இதுல கம்ப்யூட்டர்ல வேர்ட் டாக்குமெண்ட்ல பண்ணிடணும். பண்ணிட்டு அதை சேவ் பண்ணிட்டோம்னா பிடிஎஃப் தனியா வந்துடும். இப்போ நம்ம எம்பிபிஎஸ் தமிழ் முதல் வால்யூம் எடிஷன் 2 2026 ஜனவரி, அந்த புக்கில் 141 பக்கம் இது வரைக்கும் வந்திருக்கு. ஸோ 141 பக்கம் பிடிஎஃப் தனியாக அப்படி இறங்கிருமா? அடுத்து ரேப்பர். இதுதான் ரேப்பர், ஃப்ரண்ட் அண்ட் பேக். இதை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு ரேப்பருக்கு டிசைன் பண்ணணும். இப்போ நமக்கு கார்த்திகேயன்ற நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்டாரு, வாழ்க வளமுடன். சரியா? ஸோ எங்க வரணும், என்ன படம் வரணும், ஸோ இது எல்லாத்தையும் இந்த இடத்துல வச்சு நம்ம டிசைன் பண்ணி ரேப்பருக்கு கொடுத்துட்டோம்னா அவன் ஒரு 500 ரூபா கேட்பான். இந்த பிடிஎஃப்க்கு அவன் ஒரு டிசைன்ல அப்படி கொண்டு வச்சு அழகா அந்த ஒரு க்ளோசிங் பண்றதுக்கு. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே போட்டு கொடுப்பான். ஸோ ரேப்பர் தனியா வந்துருமா, புக்கு தனியா வந்துருமா? இப்போ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம், பிரிண்ட் ஆன் டிமாண்ட் யார் பண்றாங்களோ அவங்களுக்கு இமெயில்ல அல்லது வாட்ஸ்அப்ல ரேப்பரை புக்கை அனுப்பணும். அனுப்பின உடனே அவங்க யூஸ்வலா இப்போ 2025ல என்ன ரேட் வருதுன்னா, ஒரு பேஜுக்கு 32 பைசான்னு கேட்குறாங்க. அப்போ 100 பக்கத்துக்கு 32 பைசா அப்படின்னு வரும்போது 32 ரூபாய் வரும். 140 பக்கம்னா ஆட் ஆகும், 0.32 × 140 அந்த மாதிரி கணக்கு. ரேப்பருக்கு 7 rupees பிரிண்டிங், பைண்டிங் இதெல்லாம் பைண்ட் பண்றதுக்கு அவங்க ஒரு 8 rupees கேட்குறாங்க. அது அதிகமாக குறைச்சலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியாது, இது அவங்களுடைய ரேட்ஸு. ஸோ இப்போ நமக்கு 10 புக்கு வேணும்னா, ஒரு புக்குக்கு 50 ரூபா செலவாகுதுன்னா, இந்த பிடிஎஃப் அனுப்பிட்டு 500 ரூபாவை அனுப்பணும்னா 10 புக்கு ரெடி ஆயிடும். பிரிண்ட் ஆன் டிமாண்ட் ஏன் இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டான டெக்னாலஜின்னு நான் சொல்றேன்னா, 1200 ரூபா 50,000 ரூபா இருந்தாதான் புக்கு போட முடியும்னு சொன்னதை 500 ரூபா இருந்தா 10 புக்கில் போட்டு கொடுத்துடலான்ற மாதிரி. எதுக்கு இந்த 10 புக்கில் என்ன பியூட்டினா, இதுல எவனும் பிச்சைக்காரன் ஆக முடியாது. 50,000 ரூபாயில 1000 புக்கு போட்டா பிச்சைக்காரன் ஆயிடலாம். ஏன்னா விற்கலன்னா எங்க போவாப்பான்? சினிமானா பார்ப்பாங்க மக்கள். அறிவுகட்ட சமூகம், ஹியூமன் கேட்டல்ஸ் தான் 99% இந்த சமூகத்தில் இருக்கிறாங்க. ஸோ அதனால அவங்க கிட்ட போய் அறிவு சார்ந்து 1000 பிரதிகள் நான் போட்டோம் வாங்கிக்கங்கன்னா எவனும் வாங்க மாட்டான். சரியா? பிரியாணி வேணா சாப்பிடுவானுங்க, காசு இல்லாம பிரியாணி மட்டும் சாப்பிடுவானுங்க. சரி. ஸோ நாம இப்போ என்ன பண்ண போறோம்னா, பிச்சைக்காரன் ஆகாம புக்கு போடுறதுக்கு என்னன்னா இந்த பிரிண்ட் ஆன் டிமாண்ட் டெக்னாலஜி. 500 ரூபா கொடுக்குறோமா, 10 புக்கு வருதா, ஒரு புக்குக்கு 50 ரூபா செலவாச்சா, அந்த புக்கை நம்ம 100 ரூபாய்க்கு விற்கலாமா? ஸோ ஒரு புக்கில் இருந்து நம்ம கிட்ட ஒருத்தங்க 100 ரூபாய்க்கு அந்த புக்கை வாங்கினா நமக்கு 50 ரூபா லாபம். ஆனால் இந்த புக்கு வாங்க வர்றவன் என்ன பண்ணுவான்னா, அற்புதமான பணி, சிறப்பான பணி, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு அப்படியே நிற்பானுங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, சும்மா வேணா குடு வாங்கிட்டு போறேன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு நீங்க என்ன உங்க மைண்ட் செட்டுங்கிறது நீங்க தான் முடிவு பண்ணணும். ஃப்ரீயா கொடுக்கணும்னா கொடுங்க, 1000 காப்பி போட்டு கல்யாணத்துக்கு வர்றவங்களுக்கு தேங்காய் கொடுக்குற மாதிரி எல்லாருக்கும் கொடுங்கோ. இல்லை 100 ரூபா கொடுத்தா வாங்கிக்கங்கன்னு சொல்லுங்க.
இல்லை தெரிஞ்சவங்களுக்கும் ப்ரொஃபஸர்ஸ்க்கும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃப்ரீயாக கொடுங்க. 100 கொடுத்து வாங்குறவன்ட்டு வாங்குங்க. சொந்தக்கார மாமா சித்தப்பா பெரியப்பா சித்தி இவங்கெல்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க கிட்டலாம் கொடுங்க. அவங்க 1000 கொடுத்து கூட வாங்குவாங்க. ஸ்டூடெண்ட்ஸை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு. அது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்கிற டைனாமிக்ஸ். ஐ எம் நாட் கம்மிங் இன் சைட் இட். ஸோ 500 கொடுத்தா 10 காப்பி வரும், ப்ரொவைடட் த காஸ்ட் இஸ் 50 rupees. இப்போ நீ 1000 கொடுத்தீங்கன்னா 20 காப்பி வரும். இதில் கூட இன்க்ளூட் பண்ண வேண்டியது இந்த போஸ்டல் சார்ஜஸ். அவங்க அங்கேருந்து உனக்கு அனுப்புகிற போஸ்டல் சார்ஜஸை நீ தான் பேர் பண்ணணும். ஏன்னா அவன் பேர் பண்ண மாட்டான். ஸோ இதுதான் பிரிண்ட் ஆன் டிமாண்ட் டெக்னாலஜி. இன்னொரு பியூட்டி என்னன்னா, 10 காப்பி தானே போடுறோம். இதை படித்து பார்த்துட்டு ஒருத்தர் என்ன சொல்லுவான், படிச்சுட்டு அவன் இன்டென்ஷன் என்னவா இருக்கும்னா, ஏதாவது தப்பு இருந்தால் அதை சொல்லுவான். நல்லா இருக்கிறதெல்லாம் விட்டுருவாங்க, மிஸ்டேக்ஸை மட்டும் சொல்லுவாங்க. இது என்ன இப்படி இருக்கு, இந்த 3 சொல்லி இப்படி இருக்கு, 4 அப்படி சொல்லுவான். ஸோ அதை நம்ம பார்த்துட்டு அதை ரெக்டிஃபை பண்ணி அந்த பிடிஎஃபை இது பண்ணுறதுக்கு நமக்கு ஒன்றுமே இல்லை, நம்ம கம்ப்யூட்டரில் டக்குன்னு பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் 10 pages இது காப்பீஸ் பிரிண்ட் பண்ணும்போது we will rectify it. ஸோ இதில் இந்த பிரிண்ட் ஆன் டிமாண்டில் பியூட்டி என்னன்னா, we are not creating a huge stuff to wait to sell it. we are creating just இந்த கடையில் இருக்காங்கல்ல, சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால், நம்ம கடையில் பிரியாணியை பண்ணிட்டு சாப்பிட வரலன்னா டே வாங்குறவன் தட்டி கூப்பிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ரோட்டில் டக்குன்னு தட்டுவான். அவன் போயிட்டு இருக்கவன் திரும்பி பார்ப்பான். ஸோ அது பிரியாணியை ஒரு 10 கிலோவுக்கு பண்ணிட்டாங்க, அதை கொடுத்தாகணும். ஆனால் தோசை கடைக்காரன் அப்படி கிடையாது. அவன் சைலண்டாக நிற்பான். நீங்கள் வந்தீங்கன்னா தோசை சுடுவான், நீ வரலன்னா அடுத்த நாள் வர்றவனுக்கு அதே மாவு. புரியுதா? ஹியூமன் கேட்டில்ஸ். ஓகே. ஸோ என்ன நடக்கும்னா, இந்த புக்கை நாம் பிரிண்ட் பண்ணுறோம், 10 காப்பி வேணும்னா கொடுத்துட்றோம். 11வது ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு காப்பி வேணும்னா இன்னொரு 10 காப்பி போடுறோம். ஸோ அதனால we are not losing any money. we are investing 500 for 10 books. we are earning 1000. புரிந்துட்டோ நோக்கு? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க.